அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய முருகனுக்கு வழிபாட்டு முறைகள் நமக்கு நிறையவே தெரியுங்க. ஆனால் முருகனுக்கு இந்த ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுங்க, உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் நீங்கள் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தீபத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விளங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களும் பிரச்சனையாக இருப்பதாக நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஜோதிட ரீதியான தீர்வுகளை தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்தோம்னா, தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனே நாம் மனமுருகி வழிபட்டாலே போதுங்க, நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய கடவுளாக தாங்க முருகனுமே இருக்கிறாரு. கார்த்திகை மார்கழி மாதங்களில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய நடைப்பயணம் மேற்கொள்வங்க நிறைய பேர் இருப்பீங்க. அறுபடை வீடுகளில் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கோவில்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதங்களில் மாலை அணிந்து செல்வீங்க. முருகனே நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறாரு. கந்த சஷ்டி விரதன்னு கார்த்திகை போன்ற பல வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்ளுவாங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்யலான்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க. நெய் தீபம், எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களைப் போல தாங்க ஏற்றுவதோடு நாம் முருகனுக்கோ மிகவும் பிடித்த தீபம் தாங்க வெற்றிலை தீபத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள் ஏற்றி வழிபட்டாலே நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாக முடியுங்க. மனமுருகி நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. குழந்தை வரம் வேண்டுபவங்கன்னு முதல் திருமணம் விரைவில் கை கூட வேண்டும்னு என்ன நினைத்து நீங்கள் வேண்டினாலும் கூட இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் விரைவாக அனைத்துமே உங்களுக்கு கை கொடுங்க. வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுமே முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக அமைவது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தாங்க. இந்த நாளில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க. செவ்வாய் ஹோரையில் விளக்கேற்றுவது சிறப்பாக அமைதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமே, மதிய நேரம் பார்த்திங்கன்னா 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்குமே, மாலையில் விளக்கேற்றுவதாக இருந்தீங்கன்னா 6 மணி முதல் 7 மணி வரையிலும் விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு பார்த்திங்கன்னா முன்னதாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. பன்னீர் தெளித்து சுத்தம் செய்வது சிறப்பாக அமையுங்க. நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் காம்போடு விளக்கேற்றக்கூடாதுங்க. 6 வெற்றிலையை நன்கு சுத்தம் செய்து அதற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க. இதையோடு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வெற்றிலைகளையுமே அனைத்துமே மயில் போல் அலங்காரம் செய்துக்கோங்க. வீட்டில் சிறிய வேல் இருந்தால் கூட அதையுமே வைத்து வழிபடுங்க. பின்னர் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலையில் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் 9 செவ்வாய்க்கிழமை வருவதற்குள்ளே நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாக முடியுங்க. அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் ஆறுமுகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். முருகனுக்காக நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையுமே ஆறாக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றி கொடுக்குங்க. கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரதம் நாளுமே 6 நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கமாக இருக்குதுங்க. இந்த நாட்களில் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்தோம்னா குழந்தைகள் பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். சஷ்டி நாட்களில் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்துமே திருப்புகழ் பாடியுமே கவச பாராயணம் செய்பவங்களுக்கு முறையாக விரதம் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்குவாரா முருக கடவுளுமே. குழந்தை பேர் உண்டாக வேணும்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் முருகனை படத்தை முன்னாடி வைத்து 6 விதமான நெய்வேத்தியங்களை படைத்து 6 புதிய அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி
மனதார நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட வேண்டும்னு ஆசை இருந்துச்சுன்னா செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு தேவைங்க. செவ்வாய் கிரகத்துக்கு பெற்ற வீடு பேர் அமைய அவருடைய அதிபதியாக இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டால் நீங்கள் விரும்பிய மாதிரி வீடு கட்ட முடியுங்க. முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகளில் செவ்வாய்தோறும் ஏற்றி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து வந்தாலே போதுங்க. விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும். எல்லோருடைய வீடுகளிலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்படம் இருக்குங்க. அந்த படத்துக்கு தம்பதியராக நீங்கள் சேர்ந்து மாலையிட்டு புதிய 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்தாலே போதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படுங்க. நாம் தினமும் பார்த்திங்கன்னா முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே பார்த்திங்கன்னா வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க, முருக பெருமானையே நேரில் காணக்கூடிய பெரும்பேறு நமக்கு கிடைக்குமாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, முத்தியும் கிடைக்குன்னு ஆன்மீக சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க. முருகனே பார்த்திங்கன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமானும் பலருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் என்ன பிரச்சனை என்றாலுமே என்ன வேண்டுதல்கள் நிறைவேறினானோ கந்தனுடைய காலை பிடித்தாலே போதுங்க, வந்தவனையுமே வருகின்றவனையும் ஓடிவிடுன்னு சொல்லுவாங்க. வேலை, திருமணம்னு குழந்தை பேர் கிடைக்கன்னு, கடன், பண கஷ்டம், மனை வீடு தொடர்பான பிரச்சனைகளுக்குமே, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலுமே விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபட்டாலே சகல நலன்களையுமே தரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமானுமே. இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க. ஆனால் குறிப்பிட்ட சிலர் பார்த்தீங்கன்னா முருக வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுன்னே சொல்லலாங்க. அப்படி யாரெல்லாம் நீங்கள் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் என்பதை இனி தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய் கிழமையில் பிறந்தவங்க, செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னாவே அதிர்ஷ்டம் பெருகுங்க. செவ்வாய் நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா சித்திரை, மிருகசீரிஷம், அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க. மேஷம், விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. திதியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டிகளில் பிறந்தவங்களுமே இருந்தாலும் நவமி, தசமி திதியில் பிறந்திருந்தால் அந்த திதி வரும் நாட்களில் நீங்கள் முருக பெருமானை தொடர்ந்து வழிபட்டால் உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்குங்க. வீடுகளில் பார்த்தீங்கன்னா மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாங்க. பெரிய வேலாக இருந்துச்சுன்னா வாங்கி கோவில்களுக்கு நீங்கள் நன்கொடையாக கூட கொடுக்கலாங்க. செம்பாலான வேல் வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. முருகனுக்கு உரிய உலோகம் தாங்க செம்புமே. செம்பால் ஆன மோதிரம் கூட செய்து கைகளில் அணிந்துக்கலாங்க. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்தும் கூட முருக வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதுமே, முழு துவாரையை நாங்கள் அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதும், துவரம் பருப்பினையுமே அடிக்கடி நீங்கள் உணவில் பயன்படுத்தி வந்தீங்கன்னா யோகங்கள் பெருகி கொண்டே இருக்குங்க. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தில் முருகனுடைய மூல மந்திரம் இருக்குதுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதுங்க, அத்தனை விதமான துன்பங்களை இருந்துமே நீங்கள் விடுபடலாங்க. இந்த மந்திரத்தை எத்தனை முறை நாம் உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்குங்க. 1,00,000 முறை உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியங்களில் அப்படியே நடக்குங்க. யம பயம் கூட நீங்கிடுங்க. கோடி முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா முக்தி கிடைக்குங்க. முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார். வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 சஷ்டி திதிகளில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வர பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறுங்க. அது மட்டும் இல்லைங்க, அடிக்கடி நீங்கள் முருக கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா காக்கக்கூடிய கடவுளாக தாங்க பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகனுக்கு பழனி என்றால் விருப்பந்தாங்க. அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கும் நவபாஷண சிலை இன்றுமே பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளுடைய வியக்கும் ஒரு அதிசயமாக தாங்க இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பை மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.